சர்க்கரை அளவு ரத்தத்தில் ஏறுதோ குறையுதோ, ஏறினாலும் நம்மளுக்கு பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஏன்னா ஹை சுகரும் இருக்கக்கூடாது, லோ சுகரும் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய லைஃப்பில் உள்ளே வந்துடுச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனை சந்திப்போம் அப்படின்னா, ஒன்று பசிச்சிட்டே இருக்கும், ரெண்டாவது என்ன சாப்பிட்றதுனே தெரியாது. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா ஏறிடும், சுகர் ஏறிடுமோ, இல்லை சுகர் கம்மியாயிடுமோ, நம்ம சாப்பிடாமலே இருக்குமே சுகர் கம்மியாயிடுமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா எப்போ சாப்பிட்றது. ஸோ பசிச்சுட்டே இருக்க, எப்போ தான் இப்போ தான் சாப்பிட்டு 1 hour கூட ஆகல, அதுக்குள்ளே பசிக்குதேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படிலாம் சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்டா பசிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மெயின் டார்கெட் என்னென்னா பசிக்குது. அந்த பசியை நம்ம எப்படி கரெக்டாக மானிட்டர் பண்ணி கொண்டு போகிறது, அதை எப்படி நம்ம அளவாக கட்டுப்படுத்துது. ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு லெவலுக்கு மேலே பசி ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை சாப்பிட்லாமா இதை சாப்பிட்லாமா நம்மளை ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் யோசிப்போம். இதை சாப்பிட்டுடலாம், இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ அதை எப்படி நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டு, கரெக்டான டைமில் சாப்பிட்டு நம்மளுடைய பசியும் கண்ட்ரோல் பண்ணும், கூடவே நம்மளோட பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது. வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 5 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போ சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்ணுங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8:30 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 8:30 மணிக்கு, அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு, 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட போகிறீங்க. ஸோ டிஃபன் சாப்பிடும் போது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இட்லியோ இல்லை 3 இட்லி, 2 இட்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 3 இட்லி, கூடவே ஒரு கப் வெஜிடபிள்ஸ்னால் ஏதாவது ஒரு பொரியல், நீங்கள் மத்தியானம் செய்கிற பொரியலை கூட நீங்கள் கொஞ்சம் டிவைட் பண்ணி ஒரு போர்ஷனாக டிவைட் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா 3 இட்லி நான் கண்ட்ரோல்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இட்லியோட நிறுத்திடக்கூடாது. கூடவே கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒரு கப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அப்போ தான் கேலரிஸ் ஈக்குவல் ஆகும். அடுத்தது 11:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாலட் நீங்கள் ஒரு சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம். நிறைய வகையான சுண்டல் இருக்குது நம்மளுக்கு, நல்ல போஷாக்கான சுண்டல் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு கப்பு சுண்டல், ஒரு டீ, அது நீங்கள் க்ரீன் டீயோ இல்லை சக்கரை போடாத நார்மல் டீயோ, இல்லை பாலோ, ஒரு டம்ளர் பாலோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கப்பு பழ வகைகள் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல், ஏன்னா ஈவினிங்கும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ ஒரு கப்பு எது இருந்தாலும் ஒரு கப்பு, ஒரு டம்ளர் டீயோ இது ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கு அடுத்தது 2:30 மணிக்கு உங்களுடைய லஞ்சு. ஸோ லஞ்சு 2:30 மணிக்கு. அதுக்கு அடுத்தது 5:30 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ காலையில் நீங்கள் ஒரு கப்பு சுண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவினிங் 5:30 மணிக்கு ஒரு கப்பு பழம், ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டீயோ இல்லை ஒரு காஃபியோ சக்கரை போடாமல் குடிக்கலாம். இல்லை எனக்கு டீ காஃபியை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நார்மலாக ஏதாவது ஒரு சூப் ஒரு டம்ளர் குடிக்கலாம். ஸோ குடிக்கிறதால நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். 5:30க்கு அப்புறம் 8:30க்கு அகெயின் உங்களுடைய டின்னர். ஸோ டின்னரில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பழம், இல்லைன்னா ஒரு கப்பு பொரியல், இதோட 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில்டாக இருக்கும், பசி இருக்காது. இன்பிட்வீன் எடுக்கிற பசி கண்டிப்பாக இருக்காது. ஸோ 3 hours ஒன்ஸ் இந்த டைம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். காலையில் 8:30, மத்தியானம் 11:30, அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு சாப்பாடு, திருப்பி 5:30 மணிக்கு உங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸு, அகெயின் 8:30 மணிக்கு உங்களுடைய டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நொறுக்கு தீனி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா நம்ம 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி அந்த ப்ரோட்டீன் ரிச்சாக நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசின்ற ஒரு இது இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், வால்நட்டு, கேஷ்யூ, முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூன்ஸ், அதாவது இந்த காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கக்கூடாதுன்னா, ட்ரைடு பனானாஸ், ட்ரைடு பைனாப்பிள், அதாவது சர்க்கரை அளவு அது ஜாஸ்தி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காமல் இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு பாக்ஸ், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் அந்த 3 hours ஒன்ஸ் சாப்பிட்றீங்களா, 11:30க்கு சாப்பிடும்போது ஒரு கப்பு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு ஒரு 2 முந்திரி, 2 பாதாம், 2 அக்ரூட்டு, அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது ரொம்ப உங்களுக்கு பசியும் எடுக்காது, வயிறும் ஃபுல்ஃபில்டாக இருக்கும், நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட லஞ்ச் பிளேட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 பொரியல் சாப்பிட்ணும், ஒரு 150 கிராம் ரைஸ், அதாவது ஒரு சின்ன பவுலில் ஒரு சாதம்,
கண்டிப்பாக மோர் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ஃபுல்ஃபில்டாக இருக்குங்க. கண்டிப்பாக பசிக்காது. இந்த சுண்டல் வந்து கண்டிப்பாக ஒரு சுண்டல் ஒரு நாளைக்கு. இதில் நீங்கள் வந்து ஆனியன், டொமேட்டோ, பெப்பர், லெமன், சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். பசி கண்டிப்பாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். கண்டிப்பாக வாக்கிங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்ன சாப்பிட்லான்றதை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். என்ன காய்கறி சாப்பிட்லாம், என்ன பழ வகைகள் சாப்பிட்லான்னு. ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்னென்ன பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, அதாவது விட்டமின் சி ரிச்சாக இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லதே செய்யணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நல்லதை நம்ம செய்வோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.